அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்தி. செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் அஸ்கராஜ். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். மைந்தவின் 8 வங்கிக் கணக்கில் 93,000 கோடி ரூபாய் பெரும் பொய்யென கூறி சிஐடியில் முறைப்பாடு. 97,000 மெட்ரிக் டன் எண்ணெய் கப்பல் இன்று நாட்டுக்கு. பிள்ளையான் வைத்தியசாலையில். ஈரான் மீதான போர் தொடருமானால் உலக நாடுகளுக்கு IMF விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. பெருமளவு ஆயுதங்களுடன் முன்னாள் MP கைது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 25 குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த வருடத்துக்குள் தீர்ப்பு. இத்தாலி பிரதமர் மெலோனிக்கு தைரியம் இருப்பதாக தப்பு கணக்கு போட்டுவிட்டேன், சாடுகிறார் ட்ரம்ப். இனி விரிவான செய்திகள். மகிந்தவின் 8 வங்கிக் கணக்கில் 93,000 கோடி ரூபாய் பெரும் பொய்யென கூறி சிஐடியில் முறைப்பாடு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வங்கிக் கணக்கில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருப்பதாக சமூக வலைத்தளங்களில் வெளியாகும் செய்திகளை நிராகரித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த செய்திகள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாட்டையும் செய்துள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் 8 வங்கிக் கணக்கில் 93,000 கோடி இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாக சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன. எவ்வாறாயினும் இது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக எந்த தரப்பினராலும் செய்திகள் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் இவ்வாறான செய்திகளை தாம் முழுமையாக நிராகரித்துள்ளதாக மஹிந்த ராஜபக்ச தரப்பினர் தெரிவித்துள்ளதுடன் இவ்வாறான செய்திகள் அரசாங்கத்துக்கு ஆதரவான தரப்பினரால் திட்டமிட்டு பரப்பப்படுவது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த செய்திகள் அடிப்படையில் ஆதாரங்கள் அற்றவை என்றும் இது தொடர்பில் முறையான விசாரணைகளை நடத்த இந்த செய்திகளை பரப்புவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு ராஜபக்ச ஆதரவு தரப்பினரால் நேற்று வியாழக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். 97,500 மெட்ரிக் டன் எண்ணெய் கப்பல் இன்று நாட்டுக்கு. மத்திய கிழக்கிலிருந்து 97,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நிதிக்குமாரகே கடந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு இலங்கைக்கு வருகை தரும் முதலாவது மசகு எண்ணெய் கப்பல் இதுவென குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போதைய எரிபொருள் கையிருப்பினை உறுதிப்படுத்தும் வகையில் மேலதிக நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை மற்றொரு எரிபொருள் தாங்கிய கப்பல் இந்த மாத இறுதிக்குள் நாட்டை வந்தடைந்துள்ளதோடு அடுத்த மாத இறுதியில் அமெரிக்காவிலிருந்து மசகு எண்ணெய் ஏற்றிய கப்பல் ஒன்று வருகை தர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையான் வைத்தியசாலையில். பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2006ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சி ரவீந்திரநாத் கொழும்புக்கு கடத்தப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதிவான் நீதிமன்றம் கடந்த 2ஆம் திகதி உத்தரவிடப்பட்டிருந்த நிலையிலேயே நேற்று முன்தினம் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் கைது செய்யப்பட்டிருந்த பிள்ளையான் சுமார் 1 வருடங்களின் பின்னர் கடந்த 2ஆம் தேதி மருத்துவ பரிசோதனைக்காக சட்ட வைத்திய அதிகாரியிடம் அழைத்து வரப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே கொழும்பு கல்கிசை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் சட்டமா அதிபரின் ஆலோசனை கிடைக்கப்பெறும் வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஈரான் மீதான போர் தொடருமானால் உலக நாடுகளுக்கு IMF விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. ஈரான் மீதான போர் காரணமாக இந்த ஆண்டுக்கான உலக பொருளாதார வளர்ச்சி எதிர்ப்புக்கூறல்களை குறைக்க சர்வதேச நாணய நிதியம் IMF நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் போர் தொடருமானால் ஏற்படக்கூடிய உலக பொருளாதார சூழல் குறித்தும் அது எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீண்ட காலத்துக்கு போர் நீடிப்பது எண்ணெய் விலையை உச்சத்துக்கு கொண்டு செல்வதுடன் உலக பொருளாதார மந்த நிலைக்கு வழிவகுக்கும் என சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் விளைவாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் GDP வளர்ச்சி வீழ்ச்சியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வாயினும் தொழில்நுட்பத் துறையில் மேற்கொள்ளப்படும் பாரிய முதலீடுகளால் அமெரிக்க பொருளாதாரம்
ஒப்பீட்டளவில் சாதகமான மட்டத்தில் இருக்கும் என்றும், எரிசக்தி விலையேற்றம் மற்றும் விநியோக தடைகளால் சீனா மற்றும் ஐரோப்பாவின் பொருளாதார வளர்ச்சி மந்தமடையும் என அது எச்சரிக்கை விடுத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 25 குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த வருடத்துக்குள் தீர்ப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 25 குற்றவாளிகளுக்கு எதிராக 3 அடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் தினசரி விசாரணைகள் நடைபெறுவதுடன் அதன் தீர்ப்பு இந்த வருடத்துக்குள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் அண்மையில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு கூறினார். இதன்போது அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், குண்டு தாக்குதல்களில் அரசியல் வேண்டிய தேவை எமக்கு கிடையாது. குண்டு தாக்குதல்கள் பற்றி 3 அடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் நாளாந்தம் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. 25 குற்றவாளிகளுக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் இடம்பெறுகின்றன. இந்த ஆண்டுக்குள் தீர்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்தார். பெருமளவு ஆயுதங்களுடன் முன்னாள் எம்பி கைது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன கத்திரியாராச்சி வசம் ஆயுதங்கள் இருப்பதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கெஸ்பாவை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ததை அடுத்து பெறப்பட்ட சோதனை பிடியாணையின் அடிப்படையில் நேற்று அவரது வீடு சோதனையிடப்பட்டது. இதன்போது 221 T56 ரக தோட்டாக்கள், T256 ரக மெகசின்கள், 7.2 ரக தோட்டாக்கள், 31.0.2 ரக தோட்டாக்கள் 103 மற்றும் ஒரு கைக்குண்டு என்பவற்றை விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதன் அடிப்படையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன கத்திரி ஆராய்ச்சி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்தாலி பிரதமர் மெலோனிக்கு தைரியம் இருப்பதாக தப்பு கணக்கு போட்டுவிட்டேன், சாடுகிறார் ட்ரம்ப். இத்தாலிய பிரதமர் மெலோனிக்கு தைரியம் இருப்பதாக நினைத்தேன், ஆனால் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன் என பாப்பரசர் லியோவுக்கு ஆதரவாக இஸ்ரேலுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த மெலோனியை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடுமையாக சாட்டியுள்ளார். அமெரிக்க ஈரான் இடையிலான போர் 47வது நாளை எட்டியுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் இணைந்து ஆபரேஷன் எஃபிக்யூரி என்ற பெயரில் ஈரான் மீது தாக்குதலை தொடங்கின. அணுசக்தி நிலையங்கள் மற்றும் இராணுவ தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 38 முதல் 40 நாட்கள் வரை மிக கடுமையான போர் நீடித்தது. பாகிஸ்தானின் முயற்சியால் ஏப்ரல் 8 அன்று இருதரப்புக்கும் இடையே 2 வார கால தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளை பாப்பரசர் லியோ விமர்சித்தார். இதற்கு பதிலடியாக ட்ரம்ப் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பாப்பரசருக்கு குற்றங்களுக்கு எதிராக மென்மையானவர் என்றும் வெளியுறவு கொள்கையில் மோசமானவர் என்றும் கடுமையாக சாட்டியுள்ளார். இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான